ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு அரை கப்பு தோரம்பருப்பும் 1/4 கப்பு சிறுபருப்பையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன். அதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சிடுறேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா விழுதாக சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரிலாம் ஆக்க தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இது ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரியணும். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும். அடுத்ததாக அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதேமாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேரட், பீன்ஸ் கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.